கடந்த ஒரு வாரமாவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டணி அமைச்சு ஈரான் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு வராங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரானும் கடுமையா பதிலடி கொடுத்துட்டு வருது. இந்த போர் காரணமா உலகமே முடங்கி இருக்கிற நிலையில இந்த போருக்கான காரணங்கள் பத்தியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத பத்தியும் இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த இரு நாடுகளுக்கு இடையே என்னதான் பிரச்சனைங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஈரான்ல பல ஆண்டுகளாக மன்னராட்சி தான் நிலவிட்டு வந்துச்சு. ஆனா 1979ஆம் ஆண்டுல ஈரானோட முக்கியமான மத தலைவரா இருந்த ருக்கல்லா கொமைனி ஆட்சியை பிடிச்சாரு. அதோட அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற ஈரானோட கடைசி மன்னரான முகமது ரெஷா ஷா பல்லவியோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. தனக்கு ஆதரவா இருந்த மன்னராட்சியை வீழ்த்தி ஈரான்ல ஆட்சிக்கு வந்த புதிய அரசுக்கு அமெரிக்கா பல்வேறு வகைகள்ல குடைச்சல்களை கொடுத்துட்டே இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா மத்திய கிழக்கு பகுதியில இருந்த இஸ்லாமிய நாடுகள் அனைத்தையுமே சன்னி பிரிவை சேர்ந்தவர்களே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரான்ல மட்டும் சன்னி பிரிவை சேர்ந்த மன்னராட்சியை வீழ்த்தி சியா பிரிவை சேர்ந்தவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இத அந்த பிராந்தியத்துல இருக்கிற சக இஸ்லாமிய நாடுகளே விரும்பல. இதனால ஈரானுக்கும் அருகில் இருந்த பிற இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையேயான உறவு ரொம்ப மோசமாச்சு. இப்படி இந்த பிராந்தியத்துல தனக்கு எந்தவித ஆதரவும் இல்லாத நிலையில ஈரான் தன்னோட ராணுவத்தை வளர்க்க பெரும் தொகையை இப்ப வரைக்கும் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே போல அணு ஆயுதம் தயாரிக்கவும் தொடர்ந்து முயற்சித்து வருது. ஈரானோட இந்த முயற்சி அந்த பகுதியில் உள்ள நாடுகளுக்கு கடும் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில அந்த நாடுகள் அடுத்தடுத்து அமெரிக்காவோட பாதுகாப்பை நாட தொடங்கினாங்க. ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குனா அது தனக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும்னு இஸ்ரேல் இப்ப வரைக்கும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. இதன் காரணமா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஈரானுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை தான் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஈரானோட அணு ஆயுத திட்டங்களை சீரழிக்க இஸ்ரேல் பல ஆண்டுகளா நிறைய திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டே வருது. இதுக்கு முன்னாடி பல முறை ஈரானோட கட்டமைப்புகளை இஸ்ரேல் நேரடியா தாக்கி அழிச்சிருக்குது. இதன் காரணமா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிற ஹமாஸ் அப்புறம் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு ஈரான் ஏராளமான நிதியுதவிகளை வழங்கிட்டு வருது. இதுதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனைக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அதே போல இஸ்ரேலோட நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவும் அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்குறாங்கன்னு சொல்லி ஈரான் மீது பல்வேறு பொருளாதார தடைகளையும் விதிச்சிருக்கிறாங்க. இதனிடையே கடந்த ஆண்டு டிசம்பர் மாசம் இறுதியில ஈரானோட அதி உயர் தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராக நாட்டோட பல்வேறு பகுதிகளில் பெரிய அளவுல போராட்டம் வெடிச்சிச்சு. ஆனா இந்த போராட்டத்தை ஈரான் அரசு கொடூரமா ஒடுக்கியதா பல்வேறு நிறுவனங்களும் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இதை காரணமா வச்சு ஈரான் அரசுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தாரு. அதே போல ஈரான்ல போராட்டத்துல ஈடுபட்டு வர்ற மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்பியும் வச்சாரு. இந்த சூழல்ல தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு வராங்க. அதாவது ஈரானோட தலைவரா இருக்கிற அயத்துல்லா கமேனியை கொலை பண்ணிட்டா இந்த போர் முடிவுக்கு வரும்னு அமெரிக்கா நினைச்சாங்க. ஆனா அயத்துல்லா கமேனி கொலை செய்யப்பட்ட அப்புறமும் இந்த போர் தொடர்ந்துகிட்டே வருது. இப்படி ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளோட தற்போதுள்ள இந்த பிரச்சனையும் சேர்ந்ததுதான் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமா இருக்குது. இதே போல வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.